السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إلا المستضعفين من الرجال والنساء والولدان لا يستطيعون حيلة ولا يهتدون سبيلا. صدق الله العلي العظيم. وقال أيضا: ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قال نبينا وسيدنا ربنا مرشدنا محمد صلى الله عليه وسلم: المهاجر من هاجر الخطايا والذنوب. صدق رسول الله صلى الله عليه وسلم. وقال أيضا: لا هجرة بعد الفتح. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي كلت حيلتي أدركني يا مرادي يا رسول الله صلى الله عليه وسلم. يا رسول رب العالمين يا شفيع المذنبين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها، نور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد كمال الله وكما يليق بكماله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய தூதர் எம்பெருமானார் ஹாத்தம் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை தவறாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், நல்லடியாளர்கள், நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையரின் மீதும் நமக்கு கல்வியை போதித்த நம்முடைய ஆசான்மார்கள் மீதும் இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் தங்கு தரையின்றி நின்று நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹ்வின் அருளும் அவனின் கருணையும் கிருபையும் நம் அனைவரின் மீது வந்து சேரட்டுமாக. அவனுடைய வற்றா கருணையினால் நம் அனைவருடைய பிழைகளையும் மன்னித்தருள்வானாக. யார் யாரெல்லாம் கடனாலும் நோயினுடையினாலும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடன் இல்லாத வாழ்க்கையும் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் கொடுத்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவு தந்திருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாளர்களை, புனிதம் நிறைந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஹிஜ்ரியின் தொடக்கத்தை நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம். புனிதமான ஹிஜ்ரியினுடைய புத்தாண்டு 1448 ஆண்டு ஒரு சில தினங்களில் வர இருக்கின்றது. அந்த புத்தாண்டின் பொருட்டினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திலும் நாம் வாழக்கூடிய இல்லத்திலும்
மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தந்தர புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, அருமையான பெரியோர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் 2 ஹிஜ்ரத்கள் நடந்திருக்கின்றது. முதலாவது ஹிஜ்ரத், மக்காவில் எதிரிகளுடைய தொல்லை தாங்க முடியாமல் முஸ்லிம்கள் அபிசீனியாவிற்கு பயணம் செய்தார்கள். இதற்கு ஹபஷாவுடைய ஹிஜ்ரத் என்றும் சொல்லுவார்கள். அதாவது பாதுகாப்பிற்காக சென்ற ஹிஜ்ரத் என்று சொல்லி காட்டுவார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி, பிரபலியமானது. மக்காவிலிருந்து ஒட்டுமொத்த சமூகமும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் புறப்பட்டார்கள். இதற்கு ஈமானிய ஹிஜ்ரத் என்றும் சொல்லி காட்டுவார்கள். ஆக முதலாவதாக ஹிஜ்ரத் செய்தது பாதுகாப்பிற்காக வேண்டி சென்றது, இரண்டாவதாக ஹிஜ்ரத் செய்தது ஈமானுக்காக வேண்டி சென்றது என்பதாக சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஹிஜ்ரத்துடைய உத்தரவு வந்தவுடன் போயே ஆக வேண்டும் என்று சில சஹாபாக்கள் பாதை மாறி சென்றார்கள். சில சஹாபாக்கள் நடுநிசி இரவு நேரத்தில் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஒரே ஒரு சஹாபி மாத்திரம்தான் எதிரினுடைய கண்களில் மண்ணை தூவி ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்கள்தான் சையதுனா அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களாகும். இந்த சஹாபி பார்வையற்ற சஹாபி. அது மாத்திரமல்லாமல் எதிரிகள் எல்லாம் இந்த சஹாபியை பற்றி ஒரு எண்ணம் கொண்டார்கள். இவர்கள் கண் தெரியாத சஹாபி, இவர்கள் எப்படி ஹிஜ்ரத் செய்ய போகின்றார் என்பதெல்லாம் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சர்வ சாதாரணமாகவும் சாமானியமாகவும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்தான். இறைவனுக்காக நாம் ஹிஜ்ரத் செய்தோம் என்று சொன்னால், இறைவனுக்காக நாம் ஹிஜ்ரத் புறப்பட்டோம் என்று சொன்னால், அதனுடைய பாதையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரியானதாகவும் லேசானதாகவும் அமைத்து தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஹிஜ்ரத்திற்காக சஹாபாக்களும் சரி, சஹாபிய பெண்மணிகளும் சரி, இன்னும் சொல்ல போனால் குழந்தை உண்டாகி இருக்கக்கூடிய பெண்மணிகளும் சரி, தள்ளாடக்கூடிய முதிய வயதிலும் கூட, வயது முதிர்ந்த அந்த நேரத்திலும் கூட சில சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கின்றார்கள். முதலாக ஹிஜ்ரத் செய்த சஹாபி என்று பார்க்கின்ற பொழுது அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான். அவர்களுடைய மனைவியும் அவர்களுடைய குழந்தைகளையும் எதிரிகள் பிடுங்கிக் கொண்டார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்தார்கள் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களுடைய சகோதரர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் தான் அஸ்வத். இந்த அஸ்வத் என்பவர் எதிரிகளுடைய கூட்டத்தில் இருந்தது மாத்திரமல்லாமல் பத்ரில் போரில் கிணற்றுக்கு பக்கத்தில் இருந்து முஸ்லிம்களோடு போராடியவர். ஒட்டுமொத்த முஸ்லிம் படைப்புகளில் மறுமை நாளில் முதலில் பட்டோலைகளை வலது கையில் வாங்கக்கூடிய சஹாபி அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். காரணம், இஸ்லாத்திற்காக முதலில் ஹிஜ்ரத் செய்தார்கள். நம்முடைய பட்டோலைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாங்குவதில் 2 பிரிவுகள் உண்டு. வலது கையில் வாங்கக்கூடியவர்கள் நர்பாக்கியசாலிகள், இடது கையில் வாங்கக்கூடியவர்கள் துர்பாக்கியசாலி என்று சொல்லி காட்டுவார்கள். அப்படி இடது கையில் வாங்கக்கூடியவர் தான் அஸ்வத் என்பவராகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் நம்முடைய பட்டோலைகளை வலது கையில் வாங்கி நர்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் வல்லோன் அல்லாஹ் நம்மளையும் சேர்த்தல் புரிவானாக. இரண்டாவதாக ஹிஜ்ரத் செய்த சஹாபி அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களாம். மூன்றாவதாக ஹிஜ்ரத் செய்த சஹாபி சையதுனா சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த சஹாபி குர்ஆனை பல முறைகளில் ஓதுவார்கள், காரி என்று சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் குர்ஆனை முழுமையாக ஓதுவதாக இருந்தால் 4 பேர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அந்த 4 பேர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சையதுனா சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சையதுனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்கள் 4 பேர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வதாக இருந்தால் இவர்கள் 4 பேர்களையும் நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சையதுனா சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
குர்ஆன் ஓதினார்கள் என்று சொன்னால் மக்கள் அனைவர்களும் நிகழ்த்து விடுவார்கள், நிகழ்க்க செய்து விடுவார்கள். அவர்களுடைய கிராத்தை கேட்டோம் என்று சொன்னால் சொக்க வைத்து விடுவார்கள். அந்த அளவிற்கு அவனுடைய கிராத் என்பது இனிமையானதாக இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஆக அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சரி, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சரி, சையதுனா சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த 3 சஹாபாக்களும் தான் முதலில் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். சஹாபி பெண்மணிகளும் ஹிஜ்ரத் செய்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஸைனபா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹிஜ்ரத் செய்திருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹிஜ்ரத் செய்திருக்கின்றார்கள். ஆக இவர்கள் 2 பேர்களும் வயிற்றில் குழந்தையை சுமந்திருக்கின்ற பொழுது முடியாமல் ஹிஜ்ரத் செய்திருக்கின்றார்கள். ஸைனபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கின்ற பொழுது எதிரிகளுடைய ஒருவன் அவனுடைய வாகனத்தை அடிக்கின்றான். அந்த வாகனம் கீழே சரிகின்றது. அதன் மூலியமாக ஸைனபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாறையில் போய் இடிக்கின்றார்கள். அந்த பாறை ஸைனபா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வயிற்றில் படுகின்றது. வயிற்றில் இருந்து அவர்களுடைய குழந்தையினுடைய கரு கலைகின்றது. அதற்கு பிறகு முடியாமல் அவர்கள் மதீனாவை சென்றடைகின்றார்கள். கொஞ்ச நாட்கள் வாழுகின்றார்கள், ஹிஜ்ரத் செய்து வாழுகின்றார்கள். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஸைனபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதானார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆக உரிமைகளும் சரி, உடைமைகளும், குடும்பம், கோத்திரங்கள் எல்லாம் இழந்தும் கூட, பொருளாதாரம், செல்வங்கள் எல்லாம் இழந்தும் தன்னிடத்தில் இருப்பதை வைத்து சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற பொழுது மக்கமா நகரில் சென்று அந்த குஃபாருக்கு மத்தியில், குறைஷிகளுக்கு மத்தியில் பட்டப்பகலில் சொல்லி காட்டினார்கள். யார் தன்னுடைய பிள்ளைகளை இழக்க வேண்டும் என்று ஆசை கொள்கின்றார்களோ, யார் தன்னுடைய பிள்ளைகளை இழக்க வேண்டும் என்று ஆசை இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், துரத்தி வாருங்கள், பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு தைரியமாக அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பது வரலாறு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம் ஹிஜ்ரத் செய்யவில்லை, மாறாக தன்னுடைய குடும்பத்தோடு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். சில சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சொல்கின்றார்கள், நாம் ஏன் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு மதீனாவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய குபாவில் தங்குகின்றார்கள். குபா என்ற கூடிய மஸ்ஜிதில் தங்குகின்றார்கள். சையதுனா சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் தொழுகை நடத்துகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவிற்கு வருகின்றார்கள். வந்து அங்க 4 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு தங்குகின்றார்கள். சில ஹதீஸின் வல்லுநர்கள் சொல்லி காட்டுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் குபாவில் தான் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றினார்கள், ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அதற்கு பிறகுதான் மதீனாவிற்கு சென்றார்கள். மதீனா நகரம் ஒளிமயமானது என்பதாக வரலாற்று ஆசிரியர் சொல்லித் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹிஜ்ரத்திற்காக புறப்படுகின்ற பொழுது சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நண்பர், உற்ற தோழர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார், மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார் என்று சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்ற பொழுது சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் மனதில் நினைக்கின்றார்கள், இந்த நபரிடத்தில் நாம் உண்மையை சொன்னோம் என்று சொன்னால் இவர் எதிரிகளிடம் சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இந்த வழியாகத்தான் ஹிஜ்ரத் செய்திருக்கின்றார்கள், இப்பொழுதுதான் இந்த வழியை கடந்து சென்றார்கள் என்பதெல்லாம் சொல்லிக் கொடுத்து விடுவார் என்று மனதில் எண்ணி சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நபரிடத்தில் சொன்னார்கள், நண்பரிடத்தில் இந்த மனிதர் நேரான பாதையை காட்டக்கூடியவர், அதாவது வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்களை நேரான பாதையை காட்டி செல்லக்கூடியவர் என்பதாக அந்த ரீதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு நாள் கூட
பொய் சொன்னதாக நாம் வரலாறுகளில் காண முடியாது. அந்த அளவிற்கு உண்மையாக வாழ்ந்து காட்டியவர்கள் செய்தினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து காட்டினார்கள். எதிரிகளுடைய தலைவர் சொல்கின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து வருபவருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை எடுத்து வருபவருக்கு செந்நிற ஒட்டகம் பரிசாக கிடைக்கும், சன்மானமாக கொடுக்கப்படும் என்று சொல்கின்ற பொழுது அங்கிருந்து எழுந்த சுராக்கா என்பவன் எதிரிடத்தில் செல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பின்தொடர்ந்து அவர்களை கொலை செய்து விட்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சரி சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் பின்தொடர்ந்து வருகின்றான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நம்மை பின்தொடர்ந்து சுராக்கா வந்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சித்திக் அக்பரே, நீங்கள் பயப்படாதீங்க என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா திரும்பவும் பெருமானாரிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், சுராக்கா என்பவன் யா ரசூலல்லாஹ் நம்மை நெருங்கி விட்டான் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு கட்டளையிடுகின்றார்கள், குதில் அருந்து அவரை பிடித்து விடு என்று பூமிக்கு கட்டளையிடுகின்றார்கள். பூமி உடனே பிடித்தது அவரை. சுராக்கா என்பவன் சொன்னான், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை வெட்ட மாட்டேன், என்னை விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்லி காட்டினான். கிட்டத்தட்ட 3 முறையும் சரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து வந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது மாத்திரமல்லாமல் நான் உங்களை வெட்ட மாட்டேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு கட்டளையிடுகின்றார்கள். அந்த பூமி சுராக்கா என்பவனை விடுவித்தது. 2வது தடவையும் சரி அவன் பணத்தாசை பிடித்தது மாத்திரமல்லாமல் பதவி ஆசையும் பிடித்தது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து பூமிக்கு திரும்பவும் கட்டளையிடுகின்றார்கள். கிட்டத்தட்ட 3 தடவையும் கட்டளையிடுகின்றார்கள். 3 தடவையும் சுராக்கா என்பவன் யா ரசூலல்லாஹ், நான் உங்களை விட்ட மாட்டேன், உங்களை விட்டு விடுகின்றேன் என்று சொல்லி காட்டுகின்றான். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு கட்டளையிடுகின்றார்கள். அந்த பூமி சுராக்கா என்பவனை விடுவித்தது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராக்கா என்பவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். வாழ்த்து தெரிவித்து சொன்னார்கள், உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுடைய கைகளுக்கு தங்க காப்பு அணிவிக்கப்படும் என்று சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் சுராக்கா என்பவனுக்கு தங்க காப்பு அணிவிக்கப்பட்டது என்பதாக வரலாற்று ஆசிரியர் சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு நுழைகின்ற பொழுது அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்தது என்பதாக சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சரி தௌர் குகையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தினான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடுமையான தண்ணீர் தாகம் ஏற்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகின்றது என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், குகையினுடைய வாசலுக்கு நீங்கள் செல்லுங்கள், அங்கு தண்ணீர் வரும் என்பதாக சொல்லிவிட்டு அனுப்புகின்றார்கள். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்கின்றார்கள், குகையினுடைய வாசலிற்கு செல்கின்றார்கள். அங்கிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மதுரமான தண்ணீரை கொடுக்கின்றார். அந்த தண்ணீரை குடித்துவிட்டு வருகின்றார்கள். அந்த தண்ணீரை பற்றி சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த தண்ணீர் என்பது பாலை விட வெண்மையானதாகவும் தேனை விட மதுரமானதாக இருந்தது. இந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்காக பிரத்யேகமாக ஏற்படுத்திய தண்ணீர் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஹிஜ்ரத்தின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதங்களை நிகழ்த்தினான் என்பதாக ரூஹுல் பயானில் பதிவு செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றிருக்கின்ற பொழுது மதீனத்து சிறுவர்கள் எல்லாம் பைத்தை படித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளப்படுத்தியது மாத்திரமல்லாமல் அந்த மதீனத்து சிறுவர்கள் எல்லாம் தலல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் விதா வஜபா ஷுக்ர அலைனா மாதஆலில்லாஹி ஜா என்று பைத்தை படித்து அந்த வரிகளை படித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள் என்பதாக நாம் வரலாறு காணலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அந்த மதீனத்து சிறுவனத்தில் தன்னோடு தன்னுடைய முபாரக்கான கையை போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்னை உங்களுக்கு அதிகமாக பிடிக்குமா என்று கேட்கின்ற பொழுது, அத்துஹிப்பூனனி என்று கேட்கின்ற பொழுது அந்த மதீனத்து சிறுவர்கள் எல்லாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை அதிகமாக எங்களுக்கு பிடிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனத்து சிறுவர்கள் சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது நான் உங்களை பிரியப்படுகின்றேன், உங்களுக்காக நான் சாட்சியாகவும் இருக்கின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த மதீனா வாசிகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். வரவேற்றது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வீட்டில் வந்து தங்குகள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஒட்டகம் எங்கு அமர்கின்றதோ அங்குதான் நான் வருவேன் தங்குவேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அந்த ஒட்டகம் 2 இடத்தில் அமர்ந்ததாக சொல்லி காட்டுவார்கள். முதலாவதாக மஸ்ஜித் நபவியினுடைய அந்த இடத்தில் அமர்ந்தது, மிஹ்ராபில் அமர்ந்தது, அதாவது இப்பொழுது தொழுகை நடத்தக்கூடிய இடத்தில் அமர்ந்தது மாத்திரமல்லாமல் அதில் 3 சுற்று சுற்றியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு அடையாளம் காட்டியிருக்கின்றது, இடம் காட்டியிருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இரண்டாவதாக அந்த ஒட்டகம் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிற்கு முன்பு அமர்ந்தது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியினுடைய வீட்டில்தான் தங்கினார்கள். அங்கிருந்துதான் மதீனாவினுடைய வாழ்க்கை ஆரம்பமானது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒப்பந்தத்தில் சொல்கின்றார்கள், மக்காவில் இருந்து மதீனாவிற்கு யாராவது ஹிஜ்ரத் வந்தால் அவர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. ஹிஜ்ரத் என்பது சஹாபாக்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒப்பந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையெழுத்திட வேண்டும், மறுபக்கம் சுஹைல் என்பவன் கையெழுத்திட வேண்டும். அந்த நேரத்தில் அபூ ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எங்களை கடுமையாக குஃபார்கள் நோய்படுத்துகின்றார்கள், மக்கத்து குறைஷியர் எல்லாம் எங்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றோம், அதாவது நோவினை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கின்ற பொழுது நாங்களும் உங்களுக்கு இடத்தில் ஹிஜ்ரத்திற்காக வருகின்றோம் என்று சொல்லி காட்டினார்கள். அதற்கு சுஹைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்ற பொழுது அதற்கு சுஹைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சுஹைல் என்பவன் சொல்லி காட்டினான், நமக்கு மத்தியில் ஒப்பந்தம் முடிவாகிவிட்டது, எனவே அபூ ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உங்களிடத்தில் ஒப்படைக்க முடியாது, என்னிடத்தில் நீங்கள் திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்பதாக சுஹைல் என்பவன் சொல்லி காட்டினான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் தான் சத்தியத்தில் இருக்கின்றோமே, சத்திய பாதையில் நாம் இருக்கின்றோமே, ஏன் அவர்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இஸ்பிர் யா அபா ஜந்தல், அபூ ஜந்தலே ரலியல்லாஹு தஆலா, நீங்கள் இறைவனுக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லி காட்டினார்கள், இறைவன் உங்களுக்கு மிக விரைவில் உங்களுக்கும் சரி உங்களை போன்ற சஹாபாக்களும் சரி ஒரு மகத்தான வெற்றியும் மகிழ்ச்சியும் தர இருக்கின்றான் என்று சொல்லி அவர்களை அனுப்பி விடுகின்றார்கள். அந்த அளவிற்கு சஹாபாக்களும் சரி சஹாபிய பெண்மணிகளும் சரி இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக தன்னை தியாகம் செய்திருக்கின்றார்கள். எதிரிகளின் மூலமாக கடுமையான சித்திரவதை அனுபவித்திருக்கின்றார்கள். சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
செய்தினா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதிரிகளின் மூலமாக கடுமையாக நோவினை செய்திருக்கின்றார்கள். உடல் ரீதியாக சஹாபாக்களை சித்திரவதை செய்திருக்கின்றார்கள். ஏழைகளாகவும் அடிமைகளாகவும் இருந்த முஸ்லிம்களின் மீது குறைஷியர் கட்டவிழ்த்து விட்டது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு அதிகமாக கொடூரமான கொடுமைகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உமைத் இப்னு ஹலப் என்பவனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மதிய நேரத்தில் வெயிலில் சுட்டரிக்கும் அந்த மணல் பரப்பில் கிடத்திவிட்டு தடுக்க வைத்து அவர்களுடைய நெஞ்சின் மீது பெரும் பாறாங்கல்லை வைத்தார்கள். வைத்து சித்திரவதை சொன்னார்கள். இஸ்லாத்தை விட்டுவிடு என்பதாக சொல்லி காட்டினார் உமைத் இப்னு ஹலப் என்பவன். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் அவர்கள் முழக்கமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அஹத் அஹத், இறைவன் ஒருவனே, அல்லாஹ் ஒருவனே என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எதிரிகள். யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடுமையான சித்திரவதை செய்தார்கள். இஸ்லாத்தினுடைய முதல் தியாகி என்று பார்க்கின்ற பொழுது சையதத்துனா சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அபூ ஜஹல் என்பவன் சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஈட்டியால் குத்தி கொலை செய்தான் என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கலாம். அந்த அளவிற்கு தன்னை தியாகம் செய்திருக்கின்றார்கள் சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும். ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களை நெருப்பி தணலில் படுக்க வைத்தது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய முதுகில் கம்பியை காய்ச்சி பழுக்க வைத்து அவர்களுடைய முதுகில் இழுக்கின்றார்கள். அதன் மூலமாக அவர்கள் கடுமையான வேதனையை அனுபவிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய முதுகில் இருந்து கொழுப்பு அந்த நெருப்பை அணைக்கும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாத்திற்காக தன்னை அதிகமாக தியாகம் செய்திருக்கின்றார்கள். இப்படியாக இஸ்லாமை தழுவிய சாமானிய மக்களை கொடுமையாக எதிரிகள் சித்திரவதை செய்திருக்கின்றார்கள், நோவினைப்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதாக வரலாற்றில் காணலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான். இல்லல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தானி லா யஸ்ததிஊன ஹீலத வலா யஹ்ததூன சபீலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லுவான், எல்லோரும் ஹிஜ்ரத் செய்யுங்கள். சிறு பிள்ளைகளும் சரி, பலகீனமான ஆண் பெண்களும் சரி, வயது முதிர்ந்தவர்களை தவிர மற்ற எல்லா நபர்களும் ஹிஜ்ரத்திற்காக செல்லுங்கள் என்று சொல்கின்ற பொழுது சையதுனா லம்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வயது முதிர்ந்த சஹாபி, தள்ளாத கூடிய வயது, அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது, நடக்கவும் முடியாது. இறைவன் ஹிஜ்ரத் செய்ய சொல்லிவிட்டால் நானும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று, நானும் ஹிஜ்ரத் செய்ய போகிறேன் என்று சொல்லியது மாத்திரமல்லாமல் மிகவும் செல்வந்தராகவும் இருந்தார்கள். தன்னை தூக்கி செல்வதற்கு 4 பேர்களை கூலி கொடுத்து நியமித்தார்கள். அவர்களை தூக்கி செல்கின்றார்கள். செல்கின்ற வழியில் லம்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுவான், وَمَن يَخْرُجْ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ ثُمَّ يُدْرِكُهُ الْمَوْتُ فَقَدْ وَقَعَ أَجْرُهُ عَلَى اللَّهِ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَحِيمًا. இறைவனுக்காக யார் தன்னை இஸ்லாத்தை விட்டு ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ, ஹிஜ்ரத் செய்து வழியில் வஃபாத் ஆகின்றாரோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஜ்ரத்தினுடைய நிறைவான கூலியை கொடுக்கின்றார் என்பதாக தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவார். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஹசாயிஸுல் குப்ரா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள். உம்மு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவங்களுடைய யூத நண்பரும் யமன் தேசத்திலிருந்து ஹிஜ்ரத்திற்காக வருகின்றார்கள். அந்த யூத நண்பர் சொல்கின்றான், நான் உணவும் தண்ணீரும் எடுத்து வருகின்றேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை மாத்திரம் எடுத்து வாருங்கள் என்று சொல்கின்றான். அதே போன்று 2 நபர்களும் ஹிஜ்ரத்திற்காக வருகின்றார்கள் யமன் தேசத்திலிருந்து. அப்படி வருகின்ற சமயத்தில் உம்மு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடுமையான தண்ணீர் தாகம் ஏற்படுகின்றது.
தன்னுடைய யூத நண்பரிடத்தில் கேட்கின்றார்கள். அந்த யூத நண்பர் சொல்கின்றான், நீ என்னுடைய மதத்திற்கு வா, இஸ்லாத்தை விட்டு என்னுடைய மதத்திற்கு வந்தால்தான் தண்ணீர் நான் கொடுப்பேன் என்று அந்த யூத நண்பர் சொல்கின்றார். உடனே உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை விட்டு உன்னுடைய மதத்திற்கு வந்துதான் நீ கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை குடித்து இந்த வயிறு நிரம்ப வேண்டும் என்கின்ற அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி நிரம்பாமல் போகட்டும், நான் இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றேன் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையாளனுக்கள் எல்லாம் கருணையாளன், கொடையாளனுக்கெல்லாம் கொடையாளன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்களை கவனித்து, வார்த்தைகளை கவனித்து வானலோகத்தில் இருந்து மதுரமான நீரை போட்டுகின்றான். இதை பார்த்த அந்த யூத நண்பர் இஸ்லாத்தை தழுவினார் என்பதாக ஹசாயிசுல் குப்ராவில் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். ஆக இஸ்லாமிய மார்க்கத்திற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பிற்காக தன்னை தியாகிகளாக அர்ப்பணித்தார்கள். இதுதான் அவர்கள் செய்த பெரும் தியாகம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அல் முஹாஜிரு மன் ஹாஜர மா நஹல்லாஹு அன்ஹு. உண்மையாக ஹிஜ்ரத் செய்பவர்கள் யார் என்றால் இறைவன் தடுத்த ஒன்றை விட்டும் ஹிஜ்ரத் செய்பவர்கள் தான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். மற்றொரு அறிவிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் முஹாஜிரு மன் ஹாஜரல் ஹதாயா வதுனூப். முஹாஜிர் என்பவர்கள் யார் தெரியுமா? தன்னுடைய பாவங்களை எல்லாம் வெறுத்து ஒதுங்கி வாழ்பவர்கள் தான் முஹாஜிர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அதாவது ஒரு பாவத்தை செய்துவிட்டு இனி இந்த காரியத்தை செய்யவே மாட்டேன் என்று ஒதுங்கி வெறுத்து வாழ்பவதுதான் சிறந்த தியாகம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இஸ்லாத்திற்காக ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கின்றோம், எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விஷயங்கள் மனிதனுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்படும் என்று சொல்லி காட்டினார்கள். ஒன்றாவதாக சொல்கின்றார்கள், அல் இஸ்லாமு யஹ்தி மா கான கப்லஹு. ஒரு மனிதன் இஸ்லாத்திற்காக வந்துவிட்டால் அவனுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. இரண்டாவதாக சொல்வார்கள், அல் ஹிஜ்ரத் யஹ்தி மா கான கப்லஹு. ஒருவன் இஸ்லாத்திற்காக ஹிஜ்ரத் செய்தான் என்று சொன்னால் அவனுடைய ஹிஜ்ரத்தின் மூலமாக, அந்த பயணத்தின் மூலமாக அவன் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. மூன்றாவதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் ஹஜ்ஜு யஹ்தி மா கான கப்லஹு. ஒருவன் ஹஜ்ஜிற்காக புறப்பட்டான் என்று சொன்னால், ஒருவர் ஹஜ்ஜிற்காக பயணித்தால் என்று சொன்னால் அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகு, ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகு வீதியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரபி என்ற இடத்தில் வைத்து செய்தினா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்து கேட்கின்றார்கள், எங்கே செல்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஹிஜ்ரத்திற்காக செல்கின்றேன் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நபிமார்களில் என்னை கடைசி நபியாக ஆக்கியதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹாஜிர்களில் உங்களை கடைசியாக ஆக்கிவிட்டான். இதற்கு பிறகு ஹிஜ்ரத் கிடையாது. லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹி. மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னால் கடமையான ஹிஜ்ரத் கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுவான், வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ் வல்லதீன ஆவவ நஸ்ரு உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா லஹும் மக்ஃபிரத்து வரிஸ்குன் கரீம். எவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய ஊரை திறந்து இறைவனின் பாதையில் போர் புரிகின்றார்களோ, இறைவனின் பாதையில் ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ, அவர்களும் எவர்கள்
சஹாபாக்களுக்கு புகலிடம் கொடுத்து அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான மூமினாவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் இருக்கின்றது, கண்ணியமான ரிஸ்க்கும் இருக்கின்றது என்பதாக தன்னுடைய திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவார். ஆக இந்த மகத்தான ஹிஜ்ரத்தை நாம் நினைவு கூற வேண்டும். சஹாபாக்களும் சரி, சஹாபிய பெண்மணிகளும் சரி, அவர்கள் செய்த தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக. அவர்கள் செய்த தியாகத்தை நாம் போற்ற வேண்டும். அவர்கள் செய்த தியாகத்தை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையின்படி வாழக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக. வாழக்கூடிய உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், அவர்கள் மீது அதிகமாக மஹப்பத் வைக்கக்கூடிய பாக்கியத்தையும், வாழ்க்கையில் பல தடவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், மன்னர் மஹ்மூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த அரஃபாத் செய்யக்கூடியதான மதீனா முனவ்வரா சென்று குடும்பத்தோடு இருந்து சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர புரிவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைகளுக்கு தெரிவிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.